வராகிய வழிபட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தாக்கா, வராகியானவள் யார்? வெற்றிக்கான அதி தேவதை யாருன்னா வராகி. இப்போ இவங்கள போய் இவங்க இப்போ ஒரு போருக்கு போகணும். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ராஜராஜ சோழனால தான் வராகி வெளியில தெரிஞ்சது. வராகினாவே ராஜராஜ சோழன். இங்க போயிடுறோம். நம்ம தஞ்சாவூர் அங்க போயிடுறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வராகியோடதுன்னா பாண்டியர் காலத்திலேயும் முதல் மன்னர்கள் ஆட்சி எங்க? இங்க பாண்டிய மண்ல தான் இருக்கு. பாண்டியர்களே பார்த்தீங்கன்னாக்கா, ராமநாதபுரம் மாவட்டத்தில சிவகங்கை டு தொண்டி அந்த வழிச்சாலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, வராகிக்கான சன்னிதானம் இருந்ததுன்னா இருந்தது. இன்னைக்கு சிதிலமடைஞ்சு அது மருவி இருக்கு. இப்போ பாண்டியர் காலத்திலயும் இருந்தது, ஆதி காலத்திலயும் இருந்தது. ரகசிய வழிபாடா இருந்தது. வராகியானது நமக்கு ஒரு ரகசியம். இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், ரகசிய பூஜை பண்ணுறோம். நம்மளோட செல்வச்செழிப்புக்கோ, இல்லை நம்ம எதிரிங்கிட்ட இருந்து தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கோ, நம்ம குடும்ப நலனுக்கோ, நமக்கு சுயமாக நம்மளோட இதுக்காக நம்ம பண்ற ஒரு சில ரகசிய வழிபாடு மாதிரி அதாவது போர்ல வெற்றி பெறணும், நம்ம எதிரிகளை ஒன்று துவாசம் பண்ணணும், எதிரிங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரகசிய வழிபாடா செய்யப்பட்டு வந்தவர் தான் இந்த வராகி வழிபாடு. அது இன்னைக்கு காலம் தொட்டு கொண்டு ஒவ்வொருத்தரோட தேவைகள், ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகள் சரியாக ஆக கொஞ்சம் கொஞ்சமா வருது. இன்னொன்று என்னன்னா, என்னோட வாழ்க்கையில வராகி தெய்வமே யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட்ல ஒரு வராகி தெய்வமானது உள்ள என்னோட லைஃப்ல என்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கைங்கிறது டர்னிங் ஆகுது. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு சின்ன சிட்டிக்குள்ள ஒரு ஊருக்குள்ள குட்டைக்குள்ள நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வராகி அண்ணி தான். அதனால வராகியானவள் ரகசிய வழிபாட்டுக்கு உரியவளா இருந்தா இன்னைக்கு பொதுவாக கொண்டு ஏன் இப்போன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலத்துக்கு மேலேயா இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு 2015 அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வராகி யாரும் கும்பிடக்கூடாது, விருத்திங்கா தேவி யாரும் கும்பிடக்கூடாது, ஏன்னா அவங்க மூர்க்கமான தெய்வம், வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது, இல்லை நம்ம முதல்ல இருந்த நம்மளோட தெய்வங்கள்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வனத்தில் தான் இருந்தது. அப்போ அங்கே பெண்கள் போகிறதுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலையில் இருந்தது. இன்னைக்கு அதை கான்செப்டை உழைச்சி இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் கொண்டு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகளும் நம்ம செஞ்சு கொடுத்தது யாருன்னா நம்ம தான் இன்னைக்கு கொண்டு எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு வராகியானது சிலையானது இருக்குது, இல்லைன்னா ஃபோட்டோவானது இருக்குது, அதை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. யாரும் வராகிய தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரம் இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.